ஹாய் அனைவருக்கும் இன்றைக்கி காலை வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய காலை ஒன்று பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அகப்பழம் வச்சுருக்கோம், அடுத்து வந்து வெள்ளரிக்காய் வச்சுருக்கோம், அடுத்து ப்ரௌன் பீன்ஸ் வந்து வேக வச்சு தாளித்து வச்சுருக்கோம், அது வந்து செந்தண்டி கீரை வந்து பொரியல் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இன்றைக்கி மெயின் டிஷ் பார்த்திங்கன்னா முட்டை தோசை தான் சாப்பிட போகிறோம். ப்ளஸ் அதுக்கு வந்து தொட்டுக்கிறது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து நிறைய போட்டு 1/2 கிலோ வெண்டைக்காய் போட்டு புளிக்காய்ச்சல் மாதிரி பண்ணியிருக்காங்க. மஞ்சள் ஸ்பெஷல் அது. ஸோ இது மதியத்துக்கு சேர்த்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 56.4% வந்து வாழ்வியல் நோய்கள் வந்து அன்ஹெல்த்தி டயட்ஸ்னால தான் வருது அப்படிங்கிறாங்க. அதாவது அன்ஹெல்த்தின்னு நீங்கள் வந்து மோசமான டயட் எடுத்துக்கிறதா அர்த்தம் கிடையாது. நீங்கள் எடுத்துக்கிற டயட் வந்து சரியான டயட்டாக இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய ரீசன் இது. அதே மாதிரி வந்து உங்களுடைய வாழ்வியல் நோய்கள், அதாவது இந்த ஹார்ட் சம்மந்தமான நோய்கள், டயபெட்டிஸு, கேன்சர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80% நோய்களை வந்து உங்களால் வந்து தவிர்க்க முடியும் சரியான உணவு முறையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. இதுதான் வந்து கைட்லைன், ஐசிஎம்ஆரோட முதல் கைட்லைன். அடுத்ததான் நம்ம பார்ப்போம். ஓகே.